ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பருப்பும் நெய்யும் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு ஏற்ற ரெசிபியாக இருக்கக்கூடிய ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் வந்து எம்மியாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பருப்பும் நெய்யும் சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோஸ்க்கு கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோஸ்க்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் வந்து பெல் ஐக்கான் சிம்பிள் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து ஐஸ்கிரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து சுகர் வந்து பார்த்திங்கன்னா 1/3 கப் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ அரை கப் பாலை வந்து 1/4 கப்பாக நல்லா காய்ச்சி எடுத்திருக்கேன். இதில் வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பாலை வந்து நல்லா சுண்டை காய்ச்சும் போது நல்லா க்ரீமியாக கிடைக்கும் நமக்கு. ஸோ இப்போ 1/4 கப் மில்க் எடுத்துருக்கோம்ல, ஸோ 1/3 கப் வந்து நம்ம கோகோ பவுடர் எடுத்துக்கலாம். ஸோ பாலில் வந்து சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிச்சு வரும்போது இதில் நம்ம கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கிண்டி விடணும். ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி கிண்டிட்டு நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஸோ அடுப்பில் வந்து இறக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டிப்படாமல் நல்லா கிண்டிக்கலாம். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பீட்டர் கிடையாது. ஸோ அதனால் மிக்ஸி ஜாரில் 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கோகோ பவுடர் மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். நான் இப்போ வந்து அந்த 1/2 கப் ஃப்ரெஷ் க்ரீமை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா பீட் பண்ணியிருக்கேன் 1 ஸ்பீடில். உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா அந்த க்ரீமி கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நம்ம வந்து பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து ஒரு அரை கப் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ அந்த கண்டென்ஸ்டு மில்க்கு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கோகோ பவுடர் மிக்ஸ் அது எல்லாத்தையுமே சேர்த்து மிக்சியில் வந்து ஒரு பீட் பண்ணணும். ஸோ இப்போ மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ சாக்லேட் ஐஸ்கிரீமுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணால் போதும். ஸோ அது ஒரு பாக்ஸில் வந்து நான் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து பீட்டர் இருந்ததுன்னா எல்லா திங்ஸையும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பீட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு 10 ஹவர்ஸ். ஸோ இதில் வந்து நான் சாக்கோ சிப்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஸோ ஒரு 10 ஹவர்ஸ் கழித்து பார்த்தோன்னா இந்த மாதிரி நல்ல க்ரீமியான சாக்லேட் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குற கன்சிஸ்டன்சி. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சாலிடாக கொடுக்கும்போது ரொம்ப கூலிங்காக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் வந்து வெளியில் எடுத்து வச்சுட்டு உருக வச்சு நம்ம கொடுக்கலாம். ஸோ எம்மியான டேஸ்டியான வீட்லேயே வந்து ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் செஞ்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் எப்படி வந்து வீட்டில் ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ்கிரீம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் பருப்பும் நெய்யும் சேனலை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.